ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம திருக்க மீன் குழம்பு பார்க்குறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மிளகு ஜீரகமும் போட்டு நல்லா லைட்டாக எண்ணெய் ஊற்றாமல் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் அதில் தேங்காய் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் தேங்காய் சேர்த்து தான் அரைக்கிறது. கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதோட இந்த மிளகு ஜீரகத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிங்க. அப்புறம் அரிசி களையிறோம் இல்லையா, அதில் புளி சேர்த்துக்குங்க. புளியை ஊற வச்சுடுங்க. புளியை ஊற வச்சு அதையும் கரைச்சி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் சட்டி, மண் சட்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன். மண் சட்டியில் நல்லெண்ணெய் தான் ஊறணும் இந்த மீன் குழம்புக்கு. நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனுக்கு தகுந்த மாதிரி, நபருக்கு தகுந்த மாதிரி, குழம்பு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். வெந்தயம் போட்டுங்க. அடுத்தது கடுகு கிடையாது, சாரி, மீன் குழம்பு எந்த குழம்புக்குமே கடுகு யூஸ் பண்ணக்கூடாது. வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா செவந்து பொன்னரமாக வந்த பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சோண்டு தட்டி வச்சுருப்பேன். அதை பூண்டு தட்டி வச்சுருக்கிறதே அதில் போட்டுக்குவோம். போட்டு இதையும் நல்லா பொரிஞ்ச பிறகு, வதங்கின பிறகு பூண்டு உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு உரித்து வச்சுருக்கிறதையும் நல்லா வதக்கிட்டு, பூண்டை உரித்து வச்சுருக்கிறதையும் நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கின பூண்டு இது தட்டின பூண்டு வதக்கி உரித்து வச்சுருக்கோம். நிறையா கொஞ்சம் பூண்டு வெள்ளை பூண்டு, நாட்டு பூண்டு வாங்கிக்கிங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போடுறேன் பாருங்கள், நாட்டு பூண்டு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த சைனா பூண்டுலாம் போட்டோம்னா டேஸ்ட் இருக்காது. அப்புறம் நீங்கள் என்ன குழம்பு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் டேஸ்ட்டாக வைக்கணும்னா நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் அந்த நாட்டு பூண்டு, சின்ன பூண்டு வாங்கி அதையும் நல்லா எண்ணெயில் வதங்கி பொரி ரொம்பவும் வதங்கக்கூடாது. அப்புறம் மாறின ஸ்மெல் வந்துடும். இந்த நல்லா வதக்கிட்டு நாட்டு வெங்காயம் கொஞ்சமாக, சில பேர் வெங்காயமே போட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டு பூண்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி போட்டால் அது ஒரு மாதிரி, தக்காளி நல்லா ஜூஸியாக வதக்கிடணும். தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறது தெரியவே கூடாது. அந்த மாதிரி நம்ம இதில் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி போடுறச்ச கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. போட்டு அதை நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சமாக கலந்த வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மிளகாத்தூள், வீட்டுக்கு கலந்த தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, நாங்கள் வீட்டில் கலந்த தூள் தான் அரைச்சி வச்சுப்போம். மல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த தூளை போட்டு குழம்பு கூட்டி வச்சுருக்கணும். நல்லா ஜூஸியாக அது வதங்கிட்டு, அப்போ அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காயும் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் இதிலே போட்டு நல்லா ஒரு பரட்டி வதக்கிட்டோம்னா இன்னும் நல்லா ஆகிடும். அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல், ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா வதங்கின பிறகு இப்போ எடுத்து இந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிடுங்க. நல்லா வதக்கட்டும். நல்லா வதக்கிறதுலையும் இருக்குது, ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு அருமை, நல்ல சூப்பரான ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கருக விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் எடுத்து குழம்பா ஊற்றினோம்னா, ஊற்றி எப்படியும் ஒரு 15 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதித்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக சுண்டி வரும்போது, நம்ம திருக்க மீனை பொறுத்த வரைக்கும் தண்ணியாக இருக்கும் போதே போடக்கூடாது சார், அந்த மீன் மறிக்க. நல்லா கொஞ்சம் தண்ணி கொதித்து கெட்டியாக வர்றப்போ அந்த திருக்க மீன் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வார் மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் நாங்கள் முழுத்திருக்காங்க கூட வார் மாதிரி இருக்கும். அதுதான் வாங்கி குழம்புப்போம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இது சளி பிடிச்சிருந்தா, உடம்பு வலிக்கு, சளிக்கு மருந்து குழம்பு மறிக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லோரும் சாப்பிட்லாம். மந்த்லி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வாங்கி சாப்பிட்டோம்னா இந்த உடம்பு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லோரும் சமைப்பாங்க, சாப்பிட்ருக்கலாம். இருந்தாலும் இந்த மெத்தடில் தெரியாதவங்க யூஸ் பண்ணிங்க, பாருங்கள், வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கா. இதான் குழம்பு. இப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொதிச்சிடுச்சு, டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சுட சுட சாதம் வச்சு அதில் குழம்ப போட்டு கொஞ்சம் மேலே வேணால் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கணும். அந்த குழம்பு மேலே விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த குழம்புலேயே மேலேயே கொஞ்சோண்டு
சாதத்தில் சுட சுட மீன் குழம்பையும் போட்டு அப்படியே பிசைஞ்சு இந்த மீனோடு சேர்த்து, மீனில் முள்ளே இருக்காது இல்லையா, அப்படியே நம்ம மீனோடு பிசைஞ்சு அந்த பூண்டு இந்த குழம்பு எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஜூஸியாக சாப்பிடும்போது கொஞ்சம் குழம்பு தாராளமாக ஊற்றி சாப்பிட்ணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பிட இது உரைக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக